ஏஸோட தொடக்கம் வந்து நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம் அப்போது. அதை முடித்த உடனே நாங்கள் வந்துட்டு இதோட நரேஷன்ஸ் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன் அப்போது. அது ஒரு கதை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கதை அப்படின்னு நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் வந்துட்டு இங்கே அரைவ் ஆச்சு. ஏஸோட தொடக்கம் வேறு யாரும் கிடையாது. அவர் தான் ஏஸோட தொடக்கம். அவர் தான் ஏஸ். அதுக்கு அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். தொடர்ந்து முதல்ல இந்த கதையை பேச ஆரம்பிச்சு, இந்த கதையை வேறு ஃபார்மில் பேசி, அப்புறம் வேறு இன்னும் 4-5 கதைகள் பேசி, இப்போ வெளியிருந்த ஆளுங்கிட்டலாம் கதையை வாங்கி பேசி, அது போச்சு ஒரு 7-8 கதைக்கு மேலே பேசியிருப்போம் நாங்கள். இப்போ ஒரு ஐடியா வந்து தோணும்போது எக்ஸைட்டடாக இருக்கலாம், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் திரும்பி நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் நாங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அதோட வேலை. அச்சீவ் பண்ணாமல் இப்போ வரைக்கும் தெரியாது. நாங்கள் நம்புகிறோம் ஏஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். ஐ திங்க் இந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்கீங்க. ஸோ இயக்குனராக ஃபங்க்ஷன் ஆகும்போதே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். கூடவே ப்ரொடியூசராக இருக்கும்போது டெஃபினட்டாக நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். எப்படி சார் பேலன்ஸ் பண்ணீங்க? கரெக்டான ஃபினான்ஸு, கரெக்டான டைம், கரெக்டான ஒரு இயற்கையெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா சேலஞ்சஸ்ல. ஆனால் அது எதுவுமே கரெக்டாக இருக்காது. ஸோ ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம அதை பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து டைரெக்ஷன் பண்ணுறோன்னா அந்த டைரெக்ஷன் பண்ணுற வேலையை முடிச்சுட்டு தான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே திருப்பி வர முடியும். ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டே டைரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இப்போ எங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ இங்கே உட்காந்தாலும் நம்ம அந்த வேலையை நம்ம தான் பார்க்கணும். மையம் வந்து இவர் தான். இவர் வந்து எமோஷ்னலாக இப்போ 2 வில்லன் டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், பயங்கர இப்போ அட்டாக் பண்ணி அடிச்சு ரகடு அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர். ரகட் பாய். ரகட் பாய். யுவர் த ரகட் பாய் சார். என்ன மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை எஸ்கே அவர்கள் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பிளான் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணும்னு நினச்சி வைக்கல. அது ஓகே. என்ன அதில் ஒரு ஒரு இன்னொரு உண்மை இருக்குது. அது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு தெரியாது. நான் வரைஞ்சதே அதை வச்சு தான் வரைஞ்சேன் நான். இந்த படத்தை பார்த்தா என்ன மாதிரியா இருக்கு? சிவகார்த்திக் மாதிரி இருக்குதே. அப்படியே சொல்லிட்டே போகலாம். ரொமான்டிக், க்ரைம், காமெடி, ஆக்ஷன் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஹோல்சம் பேக்கேஜ் இந்த படம். நீயாடா இதெல்லாம் பண்ணு? இப்போ சொல்லு, எனக்கு தெரியணும். யாரா நீ? ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். என்ன வெரி வெரி வார்ம் வெல்கம். நான் உங்கள் விஜே கல்யாணி. பொதுவாக ஒரு சினிமா பேட்டிக்குள்ளே போகும்போது அந்த இன்டர்வியூ வந்து ஏஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் எந்த ஒரு ஆங்கராக இருந்தாலும் போவாங்க. பட் இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் த ஏசிங் டீம் ஆஃப் காலிவுட். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா ஆல்ரெடி இந்த டீமோட நான் ப்ரெஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அகேன் ஒரு கான்வர்சேஷன் ஏஸ் திரைப்படத்திற்காக உட்காந்துருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வணக்கம் எல்லாருக்குமே. ஹாய். வணக்கம். யூ ஏஸ் தி இன்ட்ரோடக்ஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெரி குட். சூப்பர். ஐ திங்க் இந்த கான்வர்சேஷனை ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த நரேஷன் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. பட் ஏஸனுடைய தொடக்கம் எங்கே இருந்தது சார்? யூ கேன் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். ஏஸோட தொடக்கம் வந்து நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம் அப்போது. அதை முடித்த உடனே நாங்கள் வந்துட்டு இதோட நரேஷன்ஸ் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன் அப்போது. எப்படி சொல்கிறது இதை, அது ஒரு கதை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கதை அப்படின்னு நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் வந்துட்டு இங்கே அரைவ் ஆச்சு. ஏஸோட தொடக்கம் வேறு யாரும் கிடையாது. அவர் தான் ஏஸோட தொடக்கம். அவர் தான் ஏஸ். அதுக்கு அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். ஸோ இவர்கிட்ட இருந்து தான் அங்கே தொடங்குது அந்த விஷயம். ஸோ இவர் வந்து ஓகேன்னு சொன்னால் தான் ஏஸோட தொடக்கம். வேறு ஒன்றும் இல்லை இந்த இதில் சார். பட் ஆனால் ஐ திங்க் ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு ஒரு டீம் வந்து ரீயூனைட் ஆகுறது வந்து எங்களால் பார்க்க முடியுது. நீங்களாக இருக்கட்டும், ஆறுமுக சாராக இருக்கட்டும், இல்லை ஜஸ்டினாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஹவ் இஸ் அ மைண்ட் செட் லைக் சேது சார்? இல்லை, நாங்கள் ஏன்னா இது 7 இயர்ஸ்ன்னு அது எங்களுக்கு சொல்லும் இப்போ தான் தெரியுது. பட் ஆனால் தொடர்ந்து முதல்ல இந்த கதையை பேச ஆரம்பிச்சு, இந்த கதையை வேறு ஃபார்மில் பேசி, அப்புறம் வேறு இன்னும் 4-5 கதைகள் பேசி, இப்போ வெளியிருந்த ஆளுங்கிட்டலாம் கதையை வாங்கி பேசி, அது போச்சு ஒரு 7-8 கதைக்கு மேலே பேசியிருப்போம் நாங்கள். பேசி கடைசியில் ஓகே இதே ஃபைனலைஸ் பண்ணலான்னு. ஸோ அதனால் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே போயிட்டு இருந்தோம் முதல்ல. அப்புறம் நடுவில் எனக்காக நம்ம ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி நான் லாபம் படத்தை வந்து எனக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அதில் ஒரு 1.5 வருஷம் போயிருக்குமா சார்? அதில் ஒரு கோவிட் வேறு இருந்தது. அதை ஒரு 1.5 வருஷம் அதில் போயிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு தொடர்பு இருந்தது. மேபி மற்றவங்களுக்குலாம் இது புதுசாக இருக்கும். மற்ற எங்களுக்கு வந்து அது இப்போ எனக்கு இவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து அது இருக்குமே ஒரு 15 வருஷம் மேலே இருக்கும் அது. ஸோ அதனால் அப்படி ஒன்றும் தெரியல, எங்களுக்கு தெரியல. அப்படியே இந்த சைடு வந்தால் ஒரு டீம் ஆஃப் ஒயிட் மாதிரி உட்காந்துருக்காங்க சார். ஒயிட் பில்லர்ஸ் மாதிரி 3 பேருமே வந்து அழகாக. நீங்கள் ஏன் சார் போடல? பேடிஸ் இந்த கலர் காம்பினேஷன். பட் ஆனால் அதில் கூட ஒரு யுனைட்டி இருக்கு பாருங்க சார். இந்த சைடு எல்லாரும் ஒயிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எஸ். ஸோ ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் வித் ரொமான்டிக் வில்லன் சார். நீங்கள் சொன்னீங்க அதை சொல்லக்கூடாது. ஆனால் அவர் வந்து பர்சனலாக சொன்னார் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே சொல்லுமா
சார் எவ்வளவோ படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பட் இருந்தாலும் அந்த ரொமான்ஸ் கூடவே வருதே சார். ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள்? சைல்ட்ஹுட் ஹேபிட்மா, சின்ன வயசுலேருந்து பழக்கம் அது எனக்கு. அப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஐ எம் கெட்டிங் பெட்டர் அட் இட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். படத்துடைய சர்டிஃபிகேஷன் பத்தி சொன்னாங்க, அடுத்து இன்டர்வியூக்கு சர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்துருப்போம். பட் வெரி நைஸ். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ திங்க் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ரோல்ஸ் வந்து அவினாஷ் சார் அண்ட் பப்ளு சாரோடதாக இருந்தது. நிறைய காமெண்ட் செக்ஷன் பார்க்க முடிஞ்சுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. ரெண்டு அமேசிங்கான வில்லன்ஸ் ஆக எங்களுக்கு கண்ணில் தென்படுறீங்க. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் தி ஃபிலிம் போத் ஆஃப் யூ? ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தி ஃபிலிம். இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஹிட் ஆகும். அண்ட் தமிழில் வந்து எனக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். தமிழுக்கு வந்து ஒரு புது வில்லன் கிடைச்சிட்டான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆஹா. சேது சார், would you like to share something about it? அவர் மேலே நம்பிக்கையில் பேசுகிறாரு, நல்ல விஷயம் தானே அது. அவர் நம்பர் தானே முக்கியம் இல்லை சார்? வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவினாஷ் சார், நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? I'm super excited, ma'am. I'm having sleepless nights in anticipation of 23rd. I have done quite a few movies after KGF, and I'm still very popularly and very fondly known as Andrews Avinash, which gives me a lot of pride because that is which has given me a new lease of life at this point of time in my life. So now, usually people say an artist is only as good as his previous film or his last film. So I still hold on to Andrews. And I don't know, I have a very strong feeling that after 23rd, I would also be known as Dharma Avinash. So that excited I am. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் இருந்ததுன்னே சொல்லலாம். அது இங்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். ரெண்டு வில்லன்ஸும் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பப்ளு சார்ட்டையும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், அவர்கிட்டையும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், உங்களுக்கு பியர் டிப் கேட்கணும், இவர்கிட்ட ஹேர் டிப் கேட்கணும். இல்லை, அந்த இன்ட்ரடக்ஷன் அப்போ நீங்கள் வந்து சார் ஐ மஸ்ட் ஆஸ்க் அபவுட் யுவர் ஹேர் கேர் அப்படின்னா நான் என்ன பற்றி சொல்லுவேன் அப்படி அவினாஷ் சார். அதனால தான் சார் ரெண்டு பேரையும் இப்போ கேட்குறேன். சொல்லுங்கள், what do you do to maintain your hair? எந்த ஹேரை பற்றி பேசுகிறீங்க? இல்லை அந்த தாடி பற்றி இல்லைம்மா, நீ ஏமா இல்லைங்க, தாடி பற்றி அவர்கிட்டையும் தலைமுடி பற்றி உங்ககிட்டையும் கேள்வி உங்களை கேட்டால் உங்கள் தலைமுடி பற்றின அர்த்தம். அதான் சரி, எனக்கே ஒரு மாதிரி ஷையாக ப்ளீஸ் சொல்லுங்கள். இல்லை, ஐ ஈட் ஹெல்த்தி, ஐ ஒர்க் அவுட், ஐ டோன்ட் ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க், ஸோ அதனால் ஐ ஹேவ் குட் ஹேர். சூப்பர் சார். Coconut oil, ma'am. So, This I'm losing, so I can't comment on this. But இன்ஸ்டாவில் போனீங்கன்னா நிறைய அந்த மாதிரி வந்து ஹேர் பற்றின நிறைய ரீல் இருக்கும். அது இப்போ அந்த மாதிரி இருக்குது இந்த இன்டர்வியூ, வேறு ஒன்றும் இல்லை. சார் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்கள்? இன்ஸ்டாகிராமில் இந்த நிறைய ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோமா, ஸ்க்ரோல் பண்ணுவேன் அப்படியே. அதான் சார், அந்த மாதிரி பார்ப்பீங்களா? அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா டிப்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்குன்னு நினச்சிட்டு வேறு எதுவும் இல்லை. இல்லை, சும்மா அது எப்பயாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது டிப் எடுத்து சரி இதை ட்ரை அந்த மாதிரி இல்லை அப்படிலாம் யூ ஜஸ்ட் ஸ்க்ரால் அக்ராஸ்? இல்லை அப்படிலாம் தேவைன்னா அது டாக்டர்கிட்ட போகிறது. இல்லாட்டி என் ஒய்ஃப் அவங்களுக்கே சில டிப்ஸ்லாம் தெரியும், அவங்களே நல்ல ஆயிலெலாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான வழியே. மற்ற எதையும் திரும்பி புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் 100 விஷயம் சொல்கிறாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அதில் வந்து. Beautiful. So Divya, welcome to Chennai. I think we missed you in the press meet. I'm very glad that you're back. So சொல்லுங்க, how excited are you for the film? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். லைக் இது வந்து லைக் ஒரு காமெடி, லைக் situational comedy. It revolves around a lot of comedy. So my character revolves around a lot of comedy. So அது வந்து ஒரு first time, it's a first time experience to do that kind of a character. Other, the director sir put a confidence in me. Other that I feel like because I haven't done comedy, this is the first time I'm doing. So, and I would love to do comedy roles because usually when people see me, they'll be like, okay, she can do a little more intense or serious roles or something like that, and that's what I've done. And this. So it's making me feel and I'm super excited and ரொம்ப excited இருக்கும், like because 23rd is my lucky number. 20, and this is my 10th year since I started acting, so ace and 10th year, so there's a lot of things that I believe in, like numbers and the universe coming together. So I'm hoping that this would be super hit for all of us. I think there's another special moment too. This is your second collaboration with Sethu sir, இல்லையா? Tell us about that as well. அந்த படத்தில் தெரியவே தெரியாதுல்ல.
சரி இருந்தாலும் வந்து அவ்வளவு தூரம் நாங்க வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்தனால அதனால அது கேள்வி ஆமா கேட்குறேன். பட் நீங்களே மென்ஷன் பண்ணிருந்தீங்க இல்லையா காத்துவாக்குல 2 காதல் பிரஸ் மீட்ல மென்ஷன் பண்ணிருந்தீங்க. நடிச்சிருக்காங்கன்னு அவ்வளோ. ஆமா because I'm actually playing Asoroda அம்மையோட character தான். Like his childhood Seema ma'am the flashback character. So but it was a very it's a very beautiful character that I got. Like I got to have a few beautiful lines that அப்ப அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுது. Then to when they said that I'm playing his mom, so it was like it was surreal experience. And then again to see Sir again back here, it was again இது to work with him was இது வந்து like சரோட there's a scene இது இந்த ஃபிலிமில் ஒரு சீன் இருக்கும். நம்மள சூப்பர் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கோம். And then சூப்பர் மார்க்கெட்டில் நடந்துட்டு Sir is like saying that we have to so I have to like நேச்சுரலாக வரணும்ல. அண்ட் எனக்கு ஆல்ரெடி லைக் ஐ வாஸ் லைக் ஸ்வெட்டிங் ஸோ மச் பிகாஸ் டென்ஷன் சர்ட கூட லைக் ஒரு சீன் பண்ணதுக்கு ரொம்ப. அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் சீன் தட் ஐ எம் டூயிங் வித் ஹிம். செகண்ட் டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ஹோட்டலில் ஷூட் பண்ணோம். ஆமா அடுத்த நாள் செகண்ட் டே நினைக்கிறேன். செகண்ட் டே அது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். லைக் whenever I see him I get tense. So I'm like and you should actually but he's very on this. எனக்குமே அந்த ஃபீலிங் தான். I think press meet அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரு bit of ஒரு nervousness உள்ள இருந்துட்டே but இருக்கு. he's actually the sweetest person and he'll get the and he'll try to make ஒரு so was saying previously ஒரு co-actor vanda how he should be to make you calm and then get the best out of you because only then the scene would work. எல்லாருமே ஒரு டீமா இருந்தாலே like that scene would work, otherwise it will not. No, so that confidence that he was saying, and then he was like very calmly saying, but I would still make mistakes because I am like stuck because I'm nervous. I was so super nervous. So I don't know whether you know. எல்லாரும் தான் தப்பு பண்ணுவோம். நாங்கள் பண்ணுறது இப்போ என்னை பற்றி சொல்கிறனால சொல்கிறேன். எனக்குமே அது இருக்கும் பட் அந்த இடத்துல போய் ஒரு சீனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட 2 ஆக்டர் நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வீட்டை வில்லன் ஹீரோ அது ஹீரோயின் இல்லையா என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் அந்த சீனுக்கு உண்டான அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஸோ அந்த டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆனால் தான் உண்டு. ஸோ மோஸ்ட்லி இப்போ எனக்கு வரலைனாலும் நானும் இல்லை இப்படி பண்ணுறேன் உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆக்டர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு ஒன்றுமே தெரியாத இடத்துலேருந்து வந்ததுனால நான் முன்னாடி ஹீரோ ஃப்ரெண்டெல்லாம் நடிக்கும்போது அது ரொம்ப பயமாக இருக்கும். ஹீரோ வந்தாங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். இல்லை சீனியர் ஆக்டராக இருந்தால் பயமாக இருக்கும். ஸோ நானும் இதை கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கும். மலேசியாவில் இருக்கிற ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு கடையை வந்து வச்சுருந்தோம், மிட்டாய் கடை வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து கலராக அந்த மிட்டாயெல்லாம் வைப்பாங்க அந்த இதில். ஸோ அவர் வந்து அங்கே வந்து அந்த இது எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் கொலாபரேஷன். அப்போ ஒருத்தர் இருந்தார், கடைக்காரர் இருக்கார், அவரை கூப்பிட்டு இது என்ன மிட்டாயினே அப்படின்னா சீன் வந்து அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான் நான் எழுதியிருந்தது அப்போது. ஸோ அவர் போயிட்டு சரி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்புறம் போய்ட்டு அவர்கிட்ட போய் கான்வர்சேஷன் பண்ண மாதிரி அங்கே ஒருத்தர் சும்மா வேடிக்கை பார்க்க வந்த ஒரு ஆக்சுவலாக அவரையும் கூப்பிட்டு கேரக்டர் ஆக்கி இந்த இடத்துல அவர் ரொம்ப க்யூட்டாக வேறு பண்ணியிருந்தார் அந்த சீன். அந்த இதில் கேரக்டர் ஆக்கி இப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த படம் பாருங்கள், அந்த சீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீன் சூப்பராக இல்லை அந்த மாதிரி பெட்டி கடை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் நம்ம இந்த ஜெல்லி மாதிரி பப்பாளி பழம் இருக்குல்ல அது இந்த சைஸில் கட் பண்ணி ஒரு குட்டி பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு அது எக்ஸைட்டடாக இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ அது புதுசாக இருக்குது. உங்களுக்குள்ள இருக்க ஒரு மில்லேனியல் வந்து வெளில வராங்க சார். 90s கிட் வெளில வந்திருக்காங்க. இல்லைம்மா இப்போ மலேசியாவில் இருக்கு நம்ம ஊரில் அதை பார்க்கல. அந்த குட்டி மிட்டாய் எனக்கு பிடிக்கும். குட்டி மிட்டாயெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அதனால் வந்து இப்போது இங்கேருந்து ஒருத்தர் புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கான், அவனுக்கு அது புதுசு தானே. இப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்க முடியாது. இப்போ நம்ம கேட்கலாம். நல்லா கேட்டு அவர் நல்ல ஆள் நல்லா பட்டை அடிச்சுக்கிட்டு ஆள் சூப்பராக போடுறாங்க. ஸோ அதனால் அவர்கிட்டையும் வெளில பேசி அவரும் பேசினா நல்லாயிருக்கும், அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் இப்போ எனக்கும் ருக்குக்குமான சீன் அது. ஸோ இப்போ ருக்குக்கு அந்த ஆள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் வேறு புதுசு நாளைக்கு தான் வந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் பார்த்தா அவரோட இமேஜாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி சர்ப்ரைஸ் தானே. பேப்பரில் ஒரு சீனை வந்து நம்ம செட்டுக்கு போய் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது தானே அது வேற ஒரு கட்டத்துக்கு ஆகுது. அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு ஐடியா வந்து மைண்டில் இப்போ இந்த கதையே வந்து நாங்கள் இந்த கதையை பேசி இதுக்கப்புறம் ஒரு 10 கதையை பேசி திருப்பி இந்த கதைக்கு வந்தோம். ஸோ ஒரு ஐடியா வந்து தோணும்போது எக்ஸைட்டடாக இருக்கலாம்.
பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போதும் திரும்பி நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் நான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அதோட வேலை. அச்சீவ் பண்ணாமல் இப்போ வரைக்கும் தெரியாது. நாங்கள் நம்புகிறோம் ஏஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி. பட் ஸ்டில் அது மக்களும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்காத வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏற்பட்ட அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஹோப் வந்து ரீச் பண்ணுவோம், ட்ரை பண்ணுறது தான். ஸோ அதுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ என்னெல்லாம் பண்ணுறோமோ அது வரைக்கும் ட்ரை பண்ணுறது தான் வேலை. வேறு ஐ திங்க் இதை பற்றி பேசும்போது எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வருது, நீங்கள் அவருடைய ஆடிஷன் டைம்ஸில் அவர் மெனக்கிட்டதை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? டக்குன்னு அவர் கடைக்கு போய் அதை வாங்கினது, அந்த ஒரு சின்ன கதாபாத்திரத்துக்கு எலிவேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணது. ஐ திங்க் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட மாறவே இல்லை சார். ஐ திங்க் அதனால தான் பீப்புளோடைய ஃபேவரட்டாக இருக்கீங்க, மக்கள் செல்வனாக செலிப்ரேட் பண்ணப்படுறீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஜஸ்ட் உங்களை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்காக இந்த கான்வர்சேஷனில் சொல்ல ஐ ரியலி அட்மையர். இல்லை அதான் இப்போ நான் இப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துல நவரும்போது எதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்ட்டு ஒரு ஃபார்மை தேடுவோம்ல. பீட் இப்போ நான் சமைக்க கற்றுக்கிறேன்னா கூட அதை எப்படி அந்த ஃபார்முக்கு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அந்த டேஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அதோட ஃபார்ம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிற விதம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனையும் நம்ம அதோட ஃபார்மை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அதோட எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்னை சுற்றி இருந்த என் கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த டைரக்டர்ஸோ கூத்துப்பட்டில் இருந்த ஆக்டர்ஸோ மற்ற எல்லாருமே அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தருந்து கலெக்ட் பண்ணுறது தான். நம்ம நாலேஜுங்கிறது நம்ம ஒரு டைரெக்ஷனில் ஒருத்தர்கிட்டருந்து கற்றுக்கிறது இல்லை. அது ஒரு 360 டிகிரியில் நம்ம சந்திக்கிற நிறைய பேர்கிட்டருந்து கற்றுக்கிற ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டியில் உங்களோட தாட் ப்ராசஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ அது அந்த ஃபார்ம் அந்த ப்ராசஸும் அந்த கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை சென்சரி இல்லையா, இதில் தான் நம்ம யாருன்னு இருக்குது. அதுதான் வேரி ஆகுது. இருக்கிறது ஒன்று தான் அது. ஓகே இது இப்போ கூத்துப்பட்டுற போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு படிக்க போகிறீங்கன்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போகிறீங்க, இல்லை டாக்டர் படிக்கிறீங்க, அப்படி ஏதோ ஒன்று படிக்கிறீங்கன்னா சிலபஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ பட் ரிசீவ் பண்ணுற அந்த மைண்டும் அதை ப்ராசஸ் பண்ணுற மைண்டும் அதை அப்ரோச் பண்ணுற மைண்டு தான் அது உங்களுடைய மைண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக மாறுது. ஸோ அதில் தான் நீங்கள் யாருன்னு இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஒரு முறையும் ட்ரை. ஸோ நான் ஆரம்பத்தில் நான் சந்தித்த நபர்கள் மனிதர்கள் அவர்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லேருந்து நான் கலெக்ட் பண்ண தான். ஸோ அப்படி தான் வந்தது.